வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கன்னி ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான புதன் பகவான் 12ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் சிம்ம வீடு, அதிநட்பு வீடு, 12ஆம் இடத்தில் இருந்தாலும் பெரிய ஒரு கஷ்டங்களை கொடுக்க போறதில்லை. ஆனால் இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி உங்க ராசிநாதன் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகுணம் அத்தனை பலத்தையும் அடைய போகுது. அப்போ நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் இனிமையாக கிடக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ராசியிலே செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். சனி செவ்வாய் ரெண்டும் பார்த்துக்குது. அப்போ என்ன ஆகும்னா, பிடிவாதத்தன்மை, கோபத்தன்மை, ஆக்ரோஷத்தன்மை, இதுதான் உங்களுக்கு நெகட்டிவாக அமையும். அப்போ என்ன, 15ஆம் தேதிக்கு அப்புறம் தொட்டது தொடங்கும். நினைச்ச காரியம் ஜெயமாகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாமா, தொழிலை சேஞ்ச் பண்ணிடலாமா, புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாமா, இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா. ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ராசி லக்னம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். தெளிவடைய போகிறீர்கள். டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்க போதுன்னு எடுத்துக்கலாம். சரி, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி வந்து இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 2ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கு. அப்பவும் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஆனால் குரு பார்க்குறார், ஸ்மூத் ஆயிடுவீங்க. அதாவது குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது சமப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். ஒரு நல்லவன் பார்க்குறான், அப்போ நல்லவன் பார்க்கும்போது என்ன ஆகும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே சகோதர பிரச்சனை, நில பிரச்சனை, இடம் பிரச்சனை, பாக பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, உறவுகளோட ஒரு நல்ல உறவுகள், ஒரு ஒன்றிணைக்க முடியாத தன்மை, இதெல்லாம் இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் 19க்கு அப்புறம் சமப்படுத்தப்படுகிறது. சமப்படுத்தப்படுகிறது என்ன, சொல்யூஷன் அறைவு கொடுக்கக்கூடிய வேலைகளை உருவாக்கும். அப்போ சமாதானத்துக்கு செல்வீர்கள் அல்லது சமாதானம் அடைவீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் நன்மை தர காத்து கொண்டிருக்கிறது. சார் என்ன சார் நன்மை தர காத்து கொண்டிருக்கு? செவ்வாய் என்னாலே நிலம் சார், ஒரு 2-3 மாசமாக நிலம் வாங்க முடியல அல்லது பிரச்சனையாகவே இருக்குது, சொல்யூஷன் இல்லை. நிலம் வாங்குறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்த லோனு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கடன் ஒரு இடத்துல இருந்தது, அந்த கடனும் கிடைக்க மாட்டேங்குது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்ல லாபம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சார்ந்த விஷயங்கள், சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கவங்களுக்கு அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். போலீஸ் சார்ந்த விஷயங்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இந்த கன்னிராசி என்பவர்கள்லாம் ஒரே ஒரு டென்ஷன் ப்ரெஷரோடவே இருந்திருப்பாங்க. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட, கட்டிடம் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது. அது அத்தனையும் சரியாவதற்கான வாய்ப்புள்ள ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அது குறிப்பாக சொல்லப்போனால் 13/9 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கும். சார் எனக்கு அதிகாரம் வரணும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கணும், ஒரு தலைமை பண்புக்கு நான் போக வேண்டிய ஆள், ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கீடு நடந்தது, இப்போ அது சரி செய்யப்படப்படுகிறது. அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய நல்ல காலம் பிறந்து விட்டது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு 4ஆம் இடத்தை பார்க்குறார். சுகத்தில் தொந்தரவு இருந்துகிட்டே இருந்தது, சுகமே கிடைக்கல. வீட்டில் இருந்தாலும் ஒரு பெசாம் வனவாசத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கூட ஒரு சில சமயங்கள் தோன்றி கொண்டு இருந்தது. உறவு பந்தங்கள் நல்ல ஒரு நிலை இல்லை. தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தாய் சொத்துக்கள் விற்க முடியல, தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலேயே பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. தாய்க்கு வேற ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தாயை நினைத்து வருத்தப்படுறது. ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது துளி கூட கிடையாது.
அப்போ சுகத்தை பெருக்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நிலத்துக்கு, அதாவது வீடு, வண்டி, வாகனம், இதுக்கு காரக கிரகமான சுக்கிரன் போய் 11ஆம் இடத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு. அந்த சுக்கிரனுங்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுமதி உங்களுக்கு கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய, நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் செப்டம்பர் இந்த கன்னிக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 6ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு அமைப்புங்கிறது உண்டு. வெளிநாட்டுக்காக ஒரு பிரார்த்தனை வச்சிட்டு இருக்கிறேன், ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு கிடச்சிரும் வெளிநாட்டு வேலை. ஒரே மாதத்தில் கிளம்ப வேண்டிய தூரதேச பிரயாணங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆட்படுத்தும். அதுக்கான அனுமதி கிடைக்கிறது கோச்சார ரீதியாக. ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு இருக்கார். ராகுங்கிறது பாம்பு கிரகம். அப்போது வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிக்கு அமைகிறது இந்த செப்டம்பர் மாதம். சார், திருமணம் நடக்குமா? திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா? சனி வேற உட்கார்ந்துருக்காரே 7ல். ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கார். இது வரைக்கும் தடைப்பட்டு கொண்டு தாமதமாக இருந்த திருமணங்கள் இப்போ அப்படியே டக்குன்னு நடக்கும். ஏன்னா வக்ரம் ஆயிட்டார். வக்ரம்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. ஸ்லோ அப்படி இருந்த விஷயங்கள் இப்போ ஃபாஸ்ட் ஆக்கும். வேகமாக விரைவாக நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பாருங்க, கன்னிராசி நண்பர்களுக்கு டக்குன்னு பார்ப்பாங்க, வரன்னு பார்ப்பாங்க, ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். 2வது மாதம் கல்யாணம். ஸோ அடுத்தது கிளம்பக்கூடிய தன்மை. எங்கே? வெளியூர், வெளி மாநிலம் செட்டில் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது. திருமணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இப்படி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் கன்னிக்கு அமையப்பெறும். ஸோ தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றம் தெரியுதா சார்? 10ல் குரு இருக்கார். 10ல் குரு வந்தாலே ஒரு மாற்றம் உண்டுன்னு சொல்லுவேன். அது 10ஆம் அதிபதி இந்த மாதம் 15க்கு அப்புறம் உச்சபலம் அடைய போகுது. அப்புறம் என்ன மாற்றம் உண்டு தானே? என்ன மாற்றம் உண்டு? ஒன்று துறை ரீதியான மாற்றம் உண்டு, இல்லை உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை அமைச்சு மாறக்கூடிய தன்மை. இப்போ ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேன், நான் படித்தது ஒன்று, நான் இப்போ பார்க்குற வேலை ஒன்று அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன். சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதில் எந்த குறையும் இல்லை, எந்த தப்பும் நடக்கப் போவது இல்லை. என ராசியதிபதி வலுப்பெறுகிறார். புதன் புத்திசாலித்தனம் உங்கள் லக்னத்திலே வந்து அமரப்போகிறது. அப்போ கன்னி லக்னா ராசி அதிபதி, பொதுவாக புதன் வந்து எந்த ராசி லக்னத்தில் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அப்போ இந்த தடவை நல்ல புத்திசாலித்தனம், நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், நல்ல திறம்பட வகுத்து செயல்படக்கூடிய தன்மை, நல்ல மாற்றத்துக்கான அறிகுறியாகவே இந்த செப்டம்பர் மாதம் வரும். ஸோ எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது சிறப்பைத்தான் ஏற்படுத்தும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்தால் குரு. ஏன்னா குரு ஜெயந்தி வருது. அப்போது 4/9/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை சென்று வழிபடுவது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது குரு ஸ்தலம், எந்த ஸ்தலமாக இருந்தாலும் அங்கே சென்று வழிபடுவது, இல்லைன்னா கூட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாவது அன்னைக்கு வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக சுகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள், மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள், கடவுளினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நார்மலாகவே இந்த கன்னிக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் யாருன்னா சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு பெண் தெய்வம் எடுத்துக்கலாம். அது வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை என்று இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல அலங்காரமிக்க அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அது குறிப்பாக 16/9/2025 செவ்வாய்க்கிழமை வழிபடுவது அதுவும் அதைவிட சூப்பர். ஏன்னா இன்னைக்கு சுக்கிரனுடைய ஜெயந்தி. ஸோ நிச்சயமாக இந்த மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கன்னிக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.